Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல கிளாஸ் 12 பயாலஜில இருக்கிற லாஸ்ட் சாப்டர் 13 பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் கம்ப்ளீட் ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா சாப்டர்ஸுக்குமே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிராக் நீட் பயாலஜி சேனல் பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பிக்சர்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நீட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்சிஆர்டி லைன் பை லைன் நம்ம இந்த லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு வாட் இஸ் பயோடைவர்சிட்டின்றத பார்ப்போம். தென் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ் பத்தி பார்ப்போம். அட் லாஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஏலியன், அதாவது வேற்று கிரகவாசி டிஸ்டன்ட் கேலக்சில இருந்து நம்ம பிளானட் ஏர்த்துக்கு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள அமேஸ் பண்றது, அதாவது ஆச்சரியம் ஊட்டுறது அண்ட் பேஃபில் பண்றது. பேஃபில்னா மலை கூட்டுறது என்னவா இருக்கும்னா நம்ம பிளானட் ஏர்த்ல இருக்கிற எனார்மஸ் டைவர்சிட்டி ஆஃப் லைஃப். ஸோ எக்கச்சக்க ஸ்பீஷியஸ் நம்ம பிளானட் ஏர்த்ல இருக்கு இல்லையா? சோ அதுதான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஃபார் ஹியூமன்ஸ்க்கு கூட நம்ம எவ்வளவு லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம பிளானட் ஏர்த்ல இருக்கு அப்படின்றது நமக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியமூட்டுற விஷயமா தான் இருக்கு. சோ ஒரு காமன் மேன்ட்ட போய் 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் இல்லையா? சோ ஆண்ட் எறும்பு வந்து நம்ம ஒரு 10 ஸ்பீஷிஸ் ரொம்ப அதிகமா பார்த்திருக்கிறதே ஒரு 10 ஸ்பீஷிஸ் தான் பார்த்திருப்போம். ஆனா பிளானட் ஏர்த்ல 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 3 lakh ஸ்பீஷிஸ் ஆஃப் பீட்டில்ஸ், வண்டு வகைகள் பாத்தீங்கன்னா 3 lakh ஸ்பீஷிஸ் இருக்குன்றாங்க. ஃபிஷஸ் 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆர்கிட்ஸ், ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் 20,000 ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்காலஜிஸ்ட் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முக்கியத்துவம், இந்த டைவர்சிட்டி, இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கிறதுக்கான முக்கியத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க பை ஆஸ்கிங் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, why there are so many species, எதுக்கு இவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்கு? ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டா கூட அதுலயே 20,000 ஸ்பீஷிஸ் இருக்கு. Did such great diversity exist throughout Earth's history? So Earth ஃபார்ம் ஆனதுல இருந்தே இவ்ளோ ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்கா? And how did this diversification came about? So diversificationன்றது variety of life forms. So எப்படி எர்த்ல இவ்ளோ variety of life forms வந்தது? And how and why is this diversity important to the biosphere? So biosphereன்றது எர்த். So நம்ம எர்த்துக்கு எதுக்காக and எப்படி இந்த biodiversity இம்பார்ட்டண்டா இருக்கு? And would it function any differently if the biodiversity was much less? So இப்போ இவ்ளோ டைவர்சிட்டி இல்லாம கம்மி டைவர்சிட்டி இருந்தா நம்ம எர்த்தோட ஃபங்க்ஷன் வந்து வேற மாதிரி இருக்குமா? ஹவு டு ஹியூமன்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப்? ஸோ இவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறதுனால ஹியூமன்ஸுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எக்காலஜிஸ்ட் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கேட்கறாங்க டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ இதை பத்திலாம் நம்ம ஒன் பை ஒன் இந்த லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். இன் அவர் பயோஸ்பியர் இம்மென்ஸ் டைவர்சிட்டி, ஸோ டைவர்சிட்டியை ஹெட்ரோஜெனிட்டின்னு சொல்லுவோம், எக்ஸிஸ்ட் நாட் ஒன்லி அட் த ஸ்பீஷியஸ் லெவல் பட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம எர்த்ல இருக்கிற இந்த எனார்மஸ் டைவர்சிட்டி ஸ்பீஷியஸ் லெவல்ல மட்டும் கிடையாது, பட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதாவது மேக்ரோமாலிகுல்ஸ் வித்தின் செல்ஸ்ல இருந்து பயோம்ஸ் வரைக்கும். பயோம்ஸ்ன்றது இந்த 2 கேட்டகரிஸ் ஆஃப் மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், லேண்ட் பேஸ்ட் எக்கோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ecosystem and water based ecosystem, aquatic ecosystem. அதை denote பண்றது தான் பயோம்ஸ். ஓகே, macromolecules within cells ல இருந்து பயோம்ஸ் வரைக்கும் இந்த இம்மென்ஸ் டைவர்சிட்டி இருக்கு, ஸ்பீஷியஸ் லெவல்ல மட்டும் கிடையாது. ஓகே, சோ இந்த பயோடைவர்சிட்டின்ற டேர்மை பாப்புலரைஸ் பண்ண சோசியோ பயாலஜிஸ்ட் எட்வர்ட் வில்சன். சோ எதுக்கு இந்த டேர்மை பாப்புலரைஸ் பண்றாருன்னா, அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த கம்பைன்டு டைவர்சிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்காக. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். சோ இந்த பயோடைவர்சிட்டின்ற டேர்மை பாப்புலரைஸ் பண்ண சோசியோ பயாலஜிஸ்ட் எட்வர்ட் வில்சன். ஓகே, சோ அதுல சம் இம்பார்ட்டன்ட் டைவர்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படின்றது
ஒரே ஸ்பீஷியஸே ஜெனட்டிக் லெவல்ல டைவர்சிட்டி ஷோ பண்ணுச்சுன்னா அது ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் ஸ்பீஷிஸ் மைட் ஷோ ஹை டைவர்சிட்டி அட் த ஜெனட்டிக் லெவல் ஓவர் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ த ஜெனட்டிக் வேரியேஷன் ஷோன் பை த மெடிசினல் பிளான்ட் ரவால்ஃபியா வாமிட்டரியா. ஸோ திஸ் இஸ் ரவால்ஃபியா வாமிட்டரியா. ஸோ இந்த பிளான்ட் வந்து டிஃபரெண்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல க்ரோ ஆகுது. ஸோ இது வந்து இட் ஷோஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் in terms of potency and concentration of the active chemical. So இந்த ரெசர்பைன்ற ஆக்டிவ் கெமிக்கல் இந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் பொட்டன்சில இட் ஷோஸ் ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகே, தென் இந்தியால பாத்தீங்கன்னா ரைஸே வந்து 50,000 ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. பொன்னி, சம்பா, சீரக சம்பா, பாஸ்மதி, நமக்கே நிறைய வெரைட்டிஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்தியால 50,000 ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. இது நீட்ல கேட்டிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ இந்தியால இருக்கு. இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டியோட எக்ஸாம்பிள். தென் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டின்றது டைவர்சிட்டி அட் த ஸ்பீஷியஸ் லெவல். இதுக்கு எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it have the higher amphibian species diversity. So இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ல எந்த ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அதிகம் அப்படின்னா ஆம்பிபியனோட ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி. ஓகே, தேன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஆம்பிபியன்ஸ்ன்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும். தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலைகளை தான் வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டுல இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ் பாத்தீங்கன்னா வால்பாறை, பழனி ஹில்ஸ் இதெல்லாம். ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இந்த ரேஞ்சில இருக்கும். ஸோ ஏற்காடு, கொல்லிமலை இதெல்லாம் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வரும். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அதிகம். ஸோ இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். தென் எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது எக்கோசிஸ்டம் லெவல்ல பார்த்தோம்னா இந்தியால கிரேட்டர் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி இருக்கு. அதாவது நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் இந்தியால இருக்கு than the Scandinavian country like Norway. So இந்தியால என்னென்ன எக்கோசிஸ்டம் இருக்கு? ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. மேங்க்ரூவ் சிதம்பரம் பிச்சாவரம்ல இருக்கு. ஆல்பைன் மீடோ ஹிமாலயாஸ்ல இருக்கு. எஸ்சுவரின்றது சால்ட் வாட்டர் ஃப்ரம் சீயும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் ரிவரும் மீட் ஆகி கலக்கிற இடம். ஓகே, சோ எஸ்சுவரி எக்கோசிஸ்டம் இருக்கு. கோரல் ரீஃப்ன்றது அந்தமான்லாம் போனீங்கன்னா அது பவளப்பாறைகள் பார்க்கலாம். இந்த எக்கோசிஸ்டம் இருக்கு. வெட்லாண்ட்ஸ் ஈரப்பதமான லேண்ட் அது இருக்கு. டெசர்ட், தார் டெசர்ட் இருக்கு. இந்த மாதிரி கிரேட்டர் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி இந்தியால இருக்கு தேன் த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்றது மேல டுவர்ட்ஸ் த போல் இருக்கிற கண்ட்ரிஸ் லைக் இந்த ஐஸ்லாண்ட், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து இதெல்லாம் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. சோ இங்க ரொம்ப குளிர் பிரதேசம் அப்படின்றதுனால இங்க எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி கம்மியா இருக்கும். ஓகே, so this is ecological diversity. It has taken millions of years of evolution to accumulate this rich diversity in nature. So இந்த மாதிரி rich diversity நேச்சர்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு millions of years of evolution தேவைப்பட்டுச்சு. பட் இப்ப நடக்கிற மாதிரி இந்த ஸ்பீஷியஸ் லாசஸ், பயோடைவர்சிட்டி லாஸ் எல்லாம் கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா less than 2 centuries, அதாவது less than 200 yearsல நம்மளோட பயாலஜிக்கல் வெல்த் நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன்ன்றது இப்ப வைட்டல் என்விரான்மெண்டல் இஷ்யூவா இருக்கு ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன். ஏன்னா இன்டர்நேஷனலி மோர் அண்ட் மோர் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட் இப்ப பயோடைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த சூப்பர் எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் இல்லையா? சூப்பர் எல்னினோனால பயங்கரமான ஹீட் வேவ்ஸ் வருது, மழை குறைஞ்சிருச்சு, அதனால நம்ம விவசாயம் பாதிக்கப்படுது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் இறந்திருக்காங்க இந்த வருஷம். இதெல்லாம் எதனால? நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுறதுனால, நம்ம நிறைய டீஃபாரஸ்டேஷன் பண்ணி மரங்கள் எல்லாம் அழிக்கிறதுனால. சோ அதனாலதான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன்ன்றது இட்ஸ் கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் சர்வைவல். அதாவது ஹியூமன்ஸ் வந்து இந்த எர்த்ல சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலும் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் our survival and well-being on this planet. Okay, how many species are there on earth and how many in India? Since there are published record of all the species discovered and named, we know how many species in all have been recorded so far, but it is not easy to answer the question of how many species are there on earth. So நம்ம கிட்ட இருக்கிற பப்ளிஷ்டு ரெக்கார்டை வச்சு இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பீஷியஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், நேம் பண்ணியிருக்கோம்ன்ற ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. பட் எர்த்ல எவ்வளவு ஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் நிறைய ஸ்பீஷியஸ் கண்டுபிடிக்கப்படல. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப்
nature and natural resources. So IUCN 2004 படி the total number of plant and animal species described so far எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா slightly more than 1.5 million. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ IUCN 2004 டேட்டா படி slightly more than 1.5 million species of plants and animals இருக்கு அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் we have no clear idea of how many species are yet to be discovered and described. இன்னும் எவ்வளவு ஸ்பீஷிஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதோட கிளியர் ஐடியா நம்ம கிட்ட இல்ல. ஓகே, எஸ்டிமேட்ஸ் வேரி வைட்லி and many of them are only educated guesses. ஸோ இவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து அது only educated guess தான். ஓகே, for many taxonomic groups, species inventories are more complete in temperate than in tropical countries. So taxonomic groups என்றது என்னது? First domain, kingdom, phylum, class, order, family, genus, species, இதுதான் taxonomic groups ன்னு சொல்லுவோம். Species inventory அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கிற எல்லா ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் லிஸ்டா வந்து இது பண்ணியிருக்கிறது தான் species inventory. So for many taxonomic group, species inventories are more complete in temperate countries than in the tropical countries. So temperate countries ன்றது இந்த ரீஜியன்ல இருக்கிற countries. எர்த்ல இந்த ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் டெம்பரேட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரீஜியனை வந்து டிராபிக்கல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல தான் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் தேன் இந்த டெம்பரேட் கண்ட்ரிஸ். அது ஏன் அது அப்படி சொல்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்தர் லெக்சர்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்பீஷிஸ் இன்வென்ட்ரிஸ் வந்து ஃபார் மெனி டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் மோர் கம்ப்ளீட் இன் temperate countries than in the tropical countries. ஏன்னா tropical countriesல இன்னும் நிறைய ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஓகே, so considering that an overwhelmingly large proportion of the species waiting to be discovered are in the tropics, biologists make a statistical comparison of the temperate tropical species richness of an exhaustively studied group of insects and extrapolate this ratio to other group of plants and animals to come up with a gross estimate of total number of species on earth. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய ஸ்பீஷிஸ் வந்து டிராபிக்கல் ரீஜன்ல கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி பயாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேரிசன் பண்றாங்க. ஸோ இப்போ ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் ஆஃப் அன் எக்ஸாஸ்டிவ்லி ஸ்டடிட் குரூப் அப்படின்றது என்னன்னா, எக்ஸாஸ்டிவ்லி ஸ்டடிட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரொம்ப கிளியரா டீடைல்டா ஒரு டீடைலும் நல்லா கிளியரா கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண குரூப் வந்து இன்செக்ட் குரூப் தான். ஓகே, அதுதான் எக்ஸாஸ்டிவ்லி ஸ்டடிட் குரூப் ஆஃப் இன்செக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்செக்ட் குரூப்பை டெம்பரேட் கண்ட்ரீஸ்லயும் டிராபிக்கல் கண்ட்ரீஸ்லயும் கம்பேர் பண்றாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை வந்து எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி மற்ற ஸ்பீஷிஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸோட எஸ்டிமேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ராபோலேட்னா நோன் டேட்டாவை வச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மேக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்பீஷிஸோட எஸ்டிமேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்டா சொல்றாங்க, அதாவது 20 to 50 மில்லியன் ஸ்பீஷிஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட் தான், ரொம்ப அதிகமான எஸ்டிமேட். பட் மோர் கன்சர்வேட்டிவ் அண்ட் சயின்டிபிகலி சவுண்ட் எஸ்டிமேட் அதை கொடுக்கறது வந்து ராபர்ட் மே. ஸோ இவர் தான் ஒரு ஒத்துக்க கூடிய சரி ஓகே இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஒரு சயின்டிபிகலி சவுண்ட் எஸ்டிமேட்டை கொடுக்கிறவர் வந்து ராபர்ட் மே. ஓகே, சோ இவர் எவ்வளவு குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்கலாம்னு சொல்றாருன்னா அபவுட் 7 மில்லியன் குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்கலாம்னு சொல்றாரு. இத ஆல்மோஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு எஸ்டிமேட். ஓகே, let us look at some interesting aspects about Earth's biodiversity based on the currently available species inventories. So இப்ப இருக்கிற ஸ்பீஷிஸ் இன்வென்டரி வச்சு Earth's biodiversity currently எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா more than 70% of all the species recorded வந்து அனிமல்ஸ் தான். ஓகே, பிளான்ஸ் பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 22% தான் இருக்கு. அண்ட் அமாங் அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்பீஷியஸ் ரிச் டாக்ஸானமிக் குரூப். ஓகே, சோ அனிமல்ஸ்ல மோர் தேன் 70% வந்து இன்செக்ட்ஸ் தான் இருக்கு. அப்பனா நம்ம ஒரு 10 அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 7 வந்து இன்செக்ட்ஸா தான் இருக்கும். 1000 அனிமல் எடுத்துக்கிட்டோம்னா 700 இன்செக்ட்ஸா தான் இருக்கும். சோ அனிமல் குரூப்ல 70% ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இருக்கிறது வந்து இன்செக்ட் குரூப் தான். ஓகே,
Again, how do we explain this enormous diversification of insects அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஏன் இவ்ளோ இன்செக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இன்செக்ட்ஸுக்கு வந்து கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். அதனால அதோட சாஃப்ட் டிஷ்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அது. அண்ட் அதோட ஸ்மால் பாடி சைஸ் அண்ட் அதால பறக்க முடியுது. அண்ட் அதோட ரீப்ரொடக்ஷன் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்னாலதான் இன்செக்டோட ஸ்பீஷியஸ் ரிச்னஸ், அதாவது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. Then the number of fungi species in the world is more than the combined total species of fishes, amphibians, reptiles and mammals. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்கை ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது the vertebrates combined, fishes, amphibians, reptiles, mammals இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா அந்த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டியை விட ஃபங்கையோட ஸ்பீஷியஸ் அதிகம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. In figure 13.1, the biodiversity is depicted showing species number of major taxa. So இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்ஸோட பிக்சர் கொடுத்து ABCD என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டயக்ராம நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் இட் ஆக்குபைஸ் தி மேஜர் குரூப். அதுக்கு அடுத்து அதர் அனிமல் குரூப்ஸ், தென் மொலசஸ், தென் கிரஸ்டேஷன்ஸ். தென் வெர்டிபிரேட்ஸ்ல ஃபிஷஸ் தான் 50% ஆக்குபை பண்ணிருக்கு. தென் பேர்ட்ஸ், தென் ரெப்டைல்ஸ், then mammals and amphibians. Then plantsல fungi and angiosperms தான் அதிகமா இருக்கு. Then algae, then mosses, then ferns and alleles, then last lichens. Okay, so இந்த picture நல்லா பாத்துக்கோங்க. It should be noted that these estimates do not give any figures for prokaryotes. So இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த global species diversityல நம்ம prokaryotes எந்த இடத்துலயுமே இன்க்ளூட் பண்ணல. prokaryotes என்னது? பாக்டீரியா, ஆர்கியா இதெல்லாம். ஸோ பயாலஜிஸ்ட்க்கு வந்து இன்னும் ஷியோரா தெரியாது எவ்வளவு ப்ரோகேரியோட்டிக் ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்றது. இதுல வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பாக்டீரியாவை வந்து நம்ம ஈஸியா எல்லா பாக்டீரியாவையும் லெபார்டரியில கல்ச்சர் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய பாக்டீரியா டிசீஸ் காசிங்கா இருக்கும். அப்படி நம்ம லேப்ல கல்ச்சர் பண்ணோம்னா நம்மளே டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஆயிடும். So the problem is that the conventional taxonomic methods are not suitable for identifying microbial species and many species are simply not culturable under laboratory conditions. So இப்ப நம்ம பயோகெமிக்கல் இல்ல மாலிகுலர் கிரைட்டீரியா வச்சு இந்த ப்ரோகேரியோட்டிக் ஸ்பீஷிஸ் குரூப்பை டீலினியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோகேரியோட்ஸோட டைவர்சிட்டி மட்டுமே மில்லியன்ஸ்ல போகும். ஸோ மில்லியன் 1 மில்லியன்றது என்னது? 10 lakh. ஸோ இந்த மாதிரி பல லட்சங்கள் ப்ரோகேரியோட்டிக் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி மட்டுமே போகும். ஸோ குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டியில நம்ம ப்ரோகேரியோட்ஸ் இன்க்ளூட் பண்ணல. ஓகே. Although India has only 2.4% of the world's land area, its share of the global species diversity is an impressive 8.1%. So world oda land area la India oda percent வந்து 2.4% தான். But global species diversity பார்த்தோம்னா இந்தியால impressive 8.1% இருக்கு, which is very high. Okay. So அதனாலதான் இந்தியாவை வந்து one of the 12 மெகா டைவர்சிட்டிஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நியர்லி 45,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்தியால இருக்கு. அண்ட் அனிமல்ஸ் அதோட ட்வைஸ், அதாவது ட்வைஸ்னா 90,000 அனிமல் ஸ்பீஷிஸ் இந்தியால இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ஹவு மெனி லிவிங் ஸ்பீஷிஸ் ஆர் ஆக்சுவலி தேர் வெயிட்டிங் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் நேம்ட். ஸோ இன்னும் எவ்வளவு டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ராபர்ட் மேயோட குளோபல் எஸ்டிமேட் பார்த்தோம். அபவுட் 7 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஸ்பீஷிஸ் லைட்லி மோர் தேன் 1.5 மில்லியன் தான். அப்பனா ஒன்லி 22% தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி 22% ஆஃப் தி டோட்டல் ஸ்பீஷிஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட் சோ ஃபார். ஸோ இதை நம்ம வந்து இந்தியாவோட டைவர்சிட்டி ஃபிகர் அதுல அப்ளை பண்ணோம்னா, ஸோ நம்ம மோர் தேன் 1 lakh பிளான்ட் ஸ்பீஷிஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு. அண்ட் மோர் தேன் 3 lakh அனிமல் ஸ்பீஷிஸும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ever be able to complete the inventory of the biological wealth of our country? So இன்னும் 1 lakh, more than 1 lakh plant species, more than 3 lakh animal species நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஏன்னா இதுக்கு இம்மென்ஸ் ட்ரெயின்ட் மேன் பவர், அதாவது டாக்ஸானமிஸ்ட் தேவை. அண்ட் இவ்வளவு ஸ்பீஷிஸ கண்டுபிடிக்கிறதுக்கு டைமும் வந்து ரொம்ப
எடுத்துக்கும் இல்லையா? ஆல்சோ the situation appears more hopeless when we realize that the large fraction of these species face the threat of becoming extinct even before we discover them. So இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்பீஷிஸ்லாம் அழியிற ஒரு த்ரெட்ல இருக்கு, அந்த ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்போ நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால, டிஃபாரஸ்டேஷன்னால அண்ட் பொல்யூஷன்னால, இந்த மாதிரி காசஸ்னால நிறைய ஸ்பீஷிஸ் அழிஞ்சிட்டு வருது. சோ நிறைய ஸ்பீஷிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அழியிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So nature's biological library is burning even before we cataloged the titles of all the books stocked there. இததான் சொல்றாங்க. Patterns of biodiversity பத்தி பார்க்கலாம். இதுல 2 டாபிக் இருக்கு, latitudinal gradients and species area relationship. ஓகே, so latitudinal gradient அப்படின்றது இப்ப ஈக்வேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் டுவர்ட்ஸ் சவுத் நம்ம போகும்போது டெம்பரேச்சர், கிளைமேட், ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இது எல்லாமே கண்டினியூவஸா சேஞ்ச் ஆகும். இததான் லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so the diversity of plants and animals is not uniform throughout the world but shows a rather uneven distribution. So இப்ப diversity of species அந்த distribute ஆயிருக்கிறது வந்து அப்படியே ஒரே மாதிரி distribute ஆகல, uneven distribution தான் இருக்கு. Okay, so for many group of animals or plants there are interesting patterns in diversity. The most well known being the latitudinal gradient in diversity. இந்த interesting pattern எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராபிக்கல் ரீஜியன்ல தான் ஹை டைவர்சிட்டி இருக்கு அண்ட் ஈக்வேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் நார்த்வர்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் சவுத்வர்ட்ஸ் போக போக ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி கம்மி ஆகுது. ஓகே, ஸோ அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கு. ஸோ இன் ஜெனரல் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் அஸ் வி மூவ் அவே ஃப்ரம் த ஈக்வேட்டர் டுவர்ட்ஸ் த போல். ஸோ ஈக்வேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் த போல் போகும்போது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி கம்மி ஆகுது. ஓகே, சோ ஹை டைவர்சிட்டி டு லோ டைவர்சிட்டி ஈக்வேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் டுவர்ட்ஸ் சவுத் போகுது. ஓகே, so with very few exceptions, tropics, that is latitudinal range 23.5 degree north ல இருந்து 23.5 degree south வரைக்கும். So இந்த 23.5 degree north ல இருந்து 23.5 degree south வரைக்கும் இந்த latitudeல இருக்கிற countries தான் tropical countries. இந்த region தான் tropical zone. ஓகே, இந்த tropicsல தான் பாத்தீங்கன்னா more species இருக்கு than temperate or polar areas. So இந்த temperate or இந்த polar areas விட கம்பேர் பண்ணும்போது tropicsல தான் நிறைய species diversity இருக்கு. Colombia, located near the equator, has nearly 1,400 species of birds. So the Colombia பாத்தீங்கன்னா நியர் ஈக்வேட்டர் இருக்கு. ஸோ நியர் ஈக்வேட்டர் இருக்கிற இந்த கொலம்பியால 1,400 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, வேற இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த ரீஜியன்ஸ் வந்து டிராபிக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்தியால 1,200 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. இதுவே நியூயார்க்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 105 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்கு. நியூயார்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேட் ஏரியால இருக்கு, 41 டிகிரி நார்த். ஸோ 41 டிகிரி இந்த ரீஜன்ல இருக்கிறதுனால அங்க 105 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்கு. வேற கிரீன்லாந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த போல் இருக்கு, 71 டிகிரி டுவர்ட்ஸ் த போல், 71 டிகிரி நார்த்ல இருக்கிற அந்த கிரீன்லாண்ட்ல ஒன்லி 56 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, சோ ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி டிராபிக்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் போல் போக போக என்ன ஆகுது, கம்மி ஆகுது. பேர்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்கு இது கொடுத்திருக்காங்க. தென் a forest in the tropical region like Ecuador has up to 10 times as many species of vascular plants as a forest of equal area in a temperate region like the Midwest of USA. So இந்த ஈக்வேடார் அப்படின்னு கொடுத்திருக்கிறது ஈக்வேட்டார் கிடையாது. ஸோ இந்த ஈக்வேடார் அப்படின்ற கண்ட்ரி இந்த ஈக்வேட்டார் கிராஸ் ஆகிற ரீஜியன்ல இந்த கண்ட்ரி இருக்கு. ஓகே, சோ இந்த கண்ட்ரியில இருக்கிற ஃபாரஸ்ட்ல வாஸ்குலார் பிளான்ஸ் வந்து 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதே ஈக்குவல் ஃபாரஸ்ட் சைஸ் தான் மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏலயும் இருக்கு. பட் அங்க ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன்ல இருக்கு. வேற இந்த ஃபாரஸ்ட் வந்து ஈக்வேட்டார் ரீஜியன்ல, இந்த ஈக்வேடார் கண்ட்ரியில ஈக்வேட்டார் ரீஜியன்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் மோர் வாஸ்குலார் பிளான்ஸ் இருக்கு, பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு than on equal sized temperate midwest forest of USA. ஓகே, இதெல்லாம் நீட்ல இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, தென்
The largely tropical Amazonian rainforest in South America has the greatest biodiversity on Earth. So the largely tropical na ஃபுல்லா டிராபிக்கல் ரீஜியன்ல இருக்க இந்த அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே கிரேட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி இருக்கு. ஸோ எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ல கிரேட்டர் தேன் 40,000 ஸ்பீஷிஸ் இருக்கு, இன்வெர்டிபிரேட்ஸ்ல கிரேட்டர் தேன் 1,25,000 ஸ்பீஷிஸ் இருக்கு, அண்ட் ஃபிஷஸ்ல 3,000 ஸ்பீஷிஸ், பேர்ட்ஸ்ல 1,300 ஸ்பீஷிஸ், அண்ட் ஆம்பிபியன்ஸ் மேமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈச் 427 ஸ்பீஷிஸ், அண்ட் ரெப்டைல்ஸ் 378 ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி ஆன் எர்த் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, so scientists estimate that in these rainforests there might be at least 2 million insect species waiting to be discovered and named. Insect species இன்னும் 2 million species வந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் greater than 1,25,000 species of invertebrates கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் 2 million insect species இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஓகே, ஏன்னா ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி டிராபிக்ஸ்ல ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். What is so special about tropics that might account for their greater biological diversity? So tropicsல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு, ஏன் இங்க வந்து greater biological diversity இருக்கு அப்படின்னா ecologists and evolutionary biologists have proposed various hypotheses propose பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா evolutionary time and climatic predictability and more solar energy and higher productivity. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், speciation is generally a function of time. ஸ்பீஷியேஷன்னா ஒரு நியூ ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட்ஸ் a function of time. ஸோ ஒரு நியூ ஸ்பீஷியஸ் இவால்வ் ஆகி ஃபார்ம் ஆகுறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் ஸ்பீஷியேஷன் இஸ் ஜென்ரலி a function of time சொல்லியிருக்காங்க. ஸோ unlike temperate regions subjected to frequent glaciations in the past, அதாவது டெம்பரேட் ரீஜியன்ஸ், ஸோ இந்த ரீஜியன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா frequent glaciations பாஸ்ட்ல நடந்திருக்கு. கிளேசியேஷன்ஸ்னா பெரிய இந்த பனிப்பாறைகள் ஃபார்ம் ஆகி இது மூவ் ஆகுறது, ஐஸ் ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ டெம்பரேட் ரீஜியன்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு பாஸ்ட்ல. வேற டிராபிக்ஸ் வந்து இட் ரிமைண்ட் ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டு ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ டிராபிக்ஸ்ல மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அவ்வளவுதான். பனிலாம் இங்க அவ்வளவா ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ் ரிமைன் ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டு ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றதுனால இட் ஹேட் அ லாங்கர் எவல்யூஷனரி டைம் ஃபார் ஸ்பீஷியஸ் டைவர்சிபிகேஷன். ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்பீஷியேஷன் ஆகிறதுக்கு, ஃபார்ம் ஆகிறதுக்கு எவல்யூஷனரி டைம் டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ்ல இருந்தது. வேற டெம்பரேட் ஜோன்ஸ்ல வந்து கிளேசியேஷன் நடந்ததுனால அங்க இந்த எவல்யூஷனரி டைம் இல்ல. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். இன்னொன்னு, டிராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் அன்லைக் டெம்பரேட் ஒன்ஸ் ஆர் லெஸ் சீசனல். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு நீட்ல கேட்பாங்க. ஸோ லெஸ் சீசனலா இருந்ததுனால டிராபிக்கல் என்விரான்மெண்ட் தே ஆர் ரிலேட்டிவ்லி மோர் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள். ஸோ இப்போ டிராபிக்கல் ஏரியால நமக்கு இந்த டைம்ல மழை பெய்யும், இந்த டைம்ல சம்மர் இருக்கும் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ கிளைமேட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் டிராபிக்கல் ஜோன்ஸ்ல. ஓகே, அதனால என்னாச்சுன்னா கான்ஸ்டன்டா என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால நிச்சய ஸ்பெஷலைசேஷன் நடந்தது. ஓகே, நிச்சய ஸ்பெஷலைசேஷன்னா ஒரு ஸ்பீஷியஸ் அதோட என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறது. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த கான்ஸ்டன்டா இந்த வெதர் டெம்பரேச்சர்லாம் இருந்ததுனால நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ சச் கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ப்ரொமோட் niche specialization and lead to greater species diversity. So climatic predictability-நாலையும் அதிக species diversity tropicsல இருக்கு. And third point is there is more solar energy. சோ இப்ப எர்த்ல பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன்ல தான் வந்து டைரக்டா நிறைய சன்லைட் படும் இல்லையா. சோ மோர் சோலார் எனர்ஜி கிடைக்கிறதுனால ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஸோ பிளான்ஸோட பயோமாஸ் ப்ரொடக்ஷன் டிராபிக்ஸ்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த higher productivity வந்து it indirectly contributed to greater biodiversity. Okay, so எதனால வந்து tropicsல greater biological diversity இருக்கு? Evolutionary time, climatic predictability and more solar energy and higher productivity. இந்த 3 points it's very very important. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so first latitudinal gradients பத்தி பார்த்துட்டோம், patterns of biodiversity ல. Then species area relationship பத்தி பார்க்கலாம். During his pioneering na
கிரவுண்ட் பிரேக்கிங் ஆர் ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்ப்ளோர்னு அர்த்தம். So during his pioneering and extensive explorations in the wilderness of South American jungles, the great German naturalist and geographer Alexander von Humboldt observed that within a region, species richness increased with increasing explored area, but only up to a limit. So Alexander von Humboldt அவர் வந்து இந்த சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா, ஸ்பீஷிஸ் ரிச்னஸ், அதாவது நிறைய ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்கிறது வந்து அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ண 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 அந்த ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஒன்லி அப் டு லிமிட். ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் இதை கொடுத்தவர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஏக்கருக்கு இருக்கிற பேர்ட் ஸ்பீஷியஸ் எல்லாம் வந்து நீங்க கால்குலேட் பண்றீங்க, சென்சஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 10 ஸ்பீஷியஸ் கிடைக்கும். இதே ஒரு 100 ஏக்கர் லேண்ட்ல வந்து இருக்கிற பேர்ட் ஸ்பீஷியஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பீஷியஸ் கிடைக்கும், ஒரு 100 ஸ்பீஷியஸ் கிடைக்கும். ஸோ இதுவே தமிழ்நாடுல இருக்கிற மொத்த பேர்ட் ஸ்பீஷியஸும் நீங்க வந்து சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர்ட் ஸ்பீஷியஸ் கவுண்ட் கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பக்கத்துல ஆந்திரால போய் பேர்ட் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. தமிழ்நாட்டுல என்ன காக்கா இருந்தது, குருவி இருந்தது, மைனா இருந்தது, இல்ல பீகாக் இருந்தது, டக் இருந்தது, இதே ஸ்பீஷிஸ் தான் உங்களுக்கு ஆந்திராலயும் இருக்க போகுது. அங்க வந்து டோட்டலி வேற பேர்ட் ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்காது, இதே ஸ்பீஷிஸ் தான் இருக்கும். ரேர்லி 1 or 2 ஸ்பீஷிஸ் வேற இருக்கலாம். சோ இததான் இங்க சொல்றாங்க, ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆகும், பட் ஒன்லி அப் டு a லிமிட், அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, so in fact, the relation between species richness and area for a wide variety of taxa, that is angiosperm plants, birds, bats, freshwater fishes, it turns out to be a rectangular hyperbola. Okay, so இதோட formula S is equal to CA power Z. So இது logarithmic scale ல வந்து நம்ம describe பண்ணோம்னா log S is equal to log C plus Z log A. So இதுல S ன்றது species richness, A ன்றது area, Z ன்றது slope of the line, that is regression coefficient, C ன்றது y intercept. So இந்த ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும்ன்றதும் இம்பார்ட்டன்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So ecologists have discovered that the value of Z lie in the range of 0.1 to 0.2 regardless of the taxonomic group or the ரீஜியன். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் ரீஜியன்ல நம்ம வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இசட், அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.1 to 0.2 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டாக்ஸானமிக் குரூப் ஆர் ரீஜியன். அதாவது பிளான்ட்ஸ் இன் பிரிட்டன், பேர்ட்ஸ் இன் கலிபோர்னியா, மொலசிஸ் இன் நியூயார்க் ஸ்டேட், இந்த மாதிரி வேற வேற ரீஜியனா இருந்தாலும் ஸ்மால் ரீஜியன்ல நம்ம ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் இசட் வேல்யூ 0.1 to 0.2 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வெரி லார்ஜ் ஏரியாஸ் லைக் என்டையர் கான்டினென்ட்டுக்கும் நம்ம ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஸோ இசட் வேல்யூ 0.6 to 1.2 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so but if you analyze the species area relationship among very large areas like the entire continents, you will find that the slope of the line to be much steeper. Okay, so Z value வந்து 0.6 to 1.2 இருக்கும். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ Z வேல்யூ ஸ்மால் ரீஜியன்ல வந்து நம்ம ஸ்பீஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கும் அண்ட் என்டையர் கான்டினென்ட் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. For example, for frugiferous, that is fruit-eating birds and mammals in the tropical forests of different continents. So, different continents க்கு இந்த frugiferous birds and mammals ஓட species richness பார்க்கும்போது the slope வந்து 1.15 கிடைச்சது. So, steeper slope அப்படின்றது இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி மேல ஸ்டீப்பரா கிடைக்கிறது தான் ஸ்டீப்பர் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டீப்பர் ஸ்லோப் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்பீஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்ல இந்த ஸ்டீப்பர் ஸ்லோப்ன்றது தட் இஸ் இசட் வேல்யூ 0.6 to 1.2 இருக்கிறது வந்து இட் மீன்ஸ் தட் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இன்க்ரீசஸ். ஸோ எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து இந்த ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸ் டினோட் பண்ணுது. ஓகே, so this is about species area relationship.
Then the importance of species diversity to the ecosystem. Does the number of species in a community really matter to the functioning of the ecosystem? This is the question for which ecologists have not been able to give a definite answer. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டில எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்றது அந்த எக்கோசிஸ்டமோட ஃபங்க்ஷனிங்க்கு எதுவும் இம்பார்ட்டன்டா, சோ அது எதுவும் இம்பாக்ட் பண்ண போதா அப்படின்றது எக்காலஜிஸ்ட் வந்து டெஃபினட் ஆன்சர் அவங்களால இது வரைக்கும் கொடுக்க முடியல அப்படின்றாங்க. பல நூற்றாண்டுகளா வந்து எக்காலஜிஸ்ட் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, நிறைய ஸ்பீஷிஸ் இருக்க கம்யூனிட்டி வந்து லெஸ் ஸ்பீஷிஸ் இருக்கிற கம்யூனிட்டியை விட ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றதுதான் பல நூற்றாண்டுகளா எக்காலஜிஸ்ட் பிலீவ் பண்றாங்க. ஓகே, so what exactly is stability for a biological community? So biological communityயோட stability அப்படின்னா எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டினா வருஷம் வருஷம் அந்த ப்ரொடக்டிவிட்டியில பெரிய வேரியேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரொடக்டிவிட்டின்றது என்னது? பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பயோமாஸ். ஸோ பிளான்ஸ் தான் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம். ஸோ ஸ்டேபிள் கம்யூனிட்டியில ப்ரொடக்டிவிட்டியில வருஷம் வருஷம் டூ மச் வேரியேஷன் இருக்கக்கூடாது. தென் ஸ்டேபிள் கம்யூனிட்டினா இட் மஸ்ட் பி எய்தர் ரெசிஸ்டன்ட் ஆர் ரெசிலியன்ட் டு அக்கேஷனல் டிஸ்டர்பன்சஸ், தட் இஸ் எய்தர் நேச்சுரல் ஆர் மேன்மேட். ஸோ அக்கேஷனல் டிஸ்டர்பன்சஸ்க்கு ரெசிஸ்டன்டாவும் ரெசிலியன்டாவும், ரெசிலியன்ட்னா அந்த ஷாக்கை வித்ஸ்டாண்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி இருந்தா அது ஸ்டேபிள் கம்யூனிட்டி. தென் இட் மஸ்ட் ஆல்சோ பி ரெசிஸ்டன்ட் டு இன்வேஷன்ஸ் பை ஏலியன் ஸ்பீஷிஸ். ஸோ ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷனுக்கும் ரெசிஸ்டன்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த கம்யூனிட்டியை ஸ்டேபிள் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. We don't know how these attributes are linked to species richness in a community. So ஒரு கம்யூனிட்டியில அதிக ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் கம்யூனிட்டி அப்படின்ட்டு எப்படி சொல்றாங்க அப்படின்றது தெரியல அப்படின்றாங்க. பட் டேவிட் டில்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, லாங் டேர்ம் எக்கோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு யூசிங் அவுட்டோர் பிளாட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல டில்மேன் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இந்த பிளாட்ஸ் வித் மோர் ஸ்பீஷியஸ், ஸோ நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கிற அந்த பிளாட்ஸ்ல டோட்டல் பயோமாஸ்ல லெஸ் இயர் டு இயர் வேரியேஷன் இருக்கு. ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பிளாட்ஸ் வித் மோர் ஸ்பீஷியஸ் இருக்கு. So Tillman found that plots with more species showed less year-to-year variation in total biomass. He also showed that in his experiments, increased diversity contributed to higher productivity. So இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, பிளாட்ஸ் வித் மோர் ஸ்பீஷியஸ் ஸ்டேபிள் கம்யூனிட்டியா இருக்கு, லெஸ் இயர் டு இயர் வேரியேஷன் இருக்கு, அண்ட் கிரேட்டர் டைவர்சிட்டி இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டியும் ஹையரா இருக்கு. ஓகே, ஸோ டேவிட் டில்மேன் லாங் டேர்ம் எக்கோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் அவுட்டோர் பிளாட்ஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? நிறைய ஸ்பீஷியஸ் ஒரு கம்யூனிட்டியில இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்ல வராங்க. ஓகே, although we may not understand completely how species richness contributes to the well-being of an ecosystem, we know enough to realize that rich biodiversity is not only essential for ecosystem health, but imperative na very important for the very survival of the human race on this planet. So species richness அதிகமா இருக்கிறது எப்படி ஒரு எக்கோசிஸ்டமோட வெல்பீயிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியாது. பட் இந்த ரிச் பயோடைவர்சிட்டின்றது எக்கோசிஸ்டம் ஹெல்த்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஹியூமன்ஸ் வந்து இந்த எர்த்ல சர்வைவ் ஆகணும் அண்ட் வெல்பீயிங்கா இருக்கணும்னாலும் இந்த ரிச் biodiversity, it's very important. Okay, at a time when we are losing species at an alarming pace, one might ask, does it really matter to us if a few species become extinct? ஸோ இப்ப நம்ம ஸ்பீஷியஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா லாஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம கேட்கலாம், இப்ப கொஞ்சம் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு என்ன பெரிய இம்பாக்ட் காஸ் பண்ண போதா? இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஒரு
ட்ரீல இருக்கிற ஃப்ராக் ஸ்பீஷிஸ், ஒரு ஃப்ராக் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அது அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபங்க்ஷனிங் எதுவும் அஃபெக்ட் பண்ண போதா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன லெஸ் ஃபங்க்ஷனல் ஆயிட போதா அந்த ஒரு ஃப்ராக் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகுறதுல? அண்ட் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகும்? இப்போ ஒரு 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அதுல ஒரு 5,000 ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு 15,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆன்ஸ் தான் இடத்துல இருக்க போகுது அப்படின்னா அதனால நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன அஃபெக்ட் ஆக போகுது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். இப்ப ஏன்னா ஸ்பீஷிஸ் லாசஸ் பயங்கரமா வந்து ஃபாஸ்ட் ரேட்ல நடந்துட்டு இருக்கு. பட் there are no direct answers to such naive questions. So இந்த மாதிரி சாதாரணமா ரொம்ப இன்னசென்ட்டா நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடையாது. பட் we can develop a proper perspective through an analogy. So analogyனா ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் திங்ஸை கம்பேர் பண்றது. ஸோ ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ் அப்படின்ற அனாலஜி யூஸ்டு பை தி ஸ்டான்ஃபோர்ட் எக்காலஜிஸ்ட் பால் எர்லிச். சோ இவர் கொடுத்த இந்த அனாலஜி மூலமா நம்ம ஒரு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் பண்ண முடியும். ஓகே, சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏரோப்ளேனை எக்கோசிஸ்டமோட கம்பேர் பண்றாரு. சோ இந்த ஏரோப்ளேன்றது the entire functioning ecosystem அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ரிவெட்ஸ்ன்றது ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெட்டல் பென், ஒரு ஸ்க்ரூன்னு வச்சுக்கலாம். சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் இட்ஸ் ரிவர்ட்ஸ். ஓகே, சோ ரிவர்ட்ஸ் வந்து ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் ஹோல்டிங் இட் டுகெதர். சோ இந்த என்டையர் பிளேன் இந்த எக்கோசிஸ்டமையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஸ்பீஷியஸ் தான், ரிவர்ட்ஸ் தான். ஓகே, பாப்பிங் ரிவர்ட் அப்படின்றது சோ ஒரு ரிவர்ட்டை நம்ம எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு ஈக்குவல். ஓகே, ஃபிளைட் சேஃப்டியை வந்து எக்கோசிஸ்டம் ஹெல்த்தோட கம்பேர் பண்றாரு. விங் ரிவர்ஸ், அதாவது விங்ல இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாம் பாத்தீங்கன்னா கீஸ்டோன் ஸ்பீஷிஸ், அதாவது கிரிட்டிக்கல் ஸ்பீஷிஸ், அந்த மேஜர் எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை டிரைவ் பண்றதே அந்த ஸ்பீஷிஸ் தான். அந்த ஸ்பீஷிஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் காஸ் த டோட்டல் கொலாப்ஸ். எப்படி விங்ல இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா பிளேன் கொலாப்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி இந்த கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டோட்டல் எக்கோசிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும். ஓகே, சோ இதுதான் ரிவர் Popper hypothesis. So in an aeroplane, that is ecosystem, all parts are joined together using thousands of rivers. That is species. Okay. If every passenger traveling in it starts popping a river to take home, it may not affect flight safety initially. இப்போ ஒரு பேசஞ்சரும் அவங்க போகும்போது ஒரு ரிவர்ட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இனிஷியலி அது ஃபிளைட் சேஃப்டியை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. பட் as more rivers are removed, the plane become dangerously weak over a period of time. இப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஓவர் a period of time பிளேன் வந்து இட் வில் பிகம் டேஞ்சரஸ்லி வீக். ஸோ அதே மாதிரி தான் ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எக்கோசிஸ்டம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பிகம் டேஞ்சரஸ்லி வீக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்தர்மோர் விச் ரிவர்ட் இஸ் ரிமூவ்ட் மே ஆல்சோ பி கிரிட்டிக்கல். ஸோ எந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ ரிமூவ் ஆகுது அப்படின்றதும் இட்ஸ் கிரிட்டிக்கல். லாஸ் ஆஃப் ரிவர்ட்ஸ் ஆன் த விங்ஸ், that is key species that drive major ecosystem functions, is obviously a more serious threat to flight safety than loss of few rivets on the seats or windows inside the plane. So எந்த இடத்துல இருந்து அந்த ரிவர்ட் ரிமூவ் ஆகுது அப்படின்றதும் இட்ஸ் கிரிட்டிக்கல் பிளேன் சேஃப்டிக்கு. இப்போ ஒரு சீட்ல இருந்தோ இல்ல விண்டோல இருந்தோ எடுக்கிற ரிவர்ட் வந்து அந்த பிளேன் சேஃப்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. பட் விங்ல இருந்து எடுக்கிற ரிவர்ட் வந்து இட் வில் காஸ் த பிளேன் கிராஷ் இல்லையா? சோ அதே மாதிரி கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா அது எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்றதுதான் இந்த ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ்ல சொல்றாங்க. ஓகே, இந்த ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ்க்கு நம்ம பாண்ட் எக்கோசிஸ்டம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ பாண்ட் எக்கோசிஸ்டம்ல ஃப்ராக் தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் த கீஸ்டோன் ஸ்பீஷிஸ், கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ். இந்த ஃப்ராக் தான் வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும். இப்ப இந்த ஃப்ராக் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மஸ்கிட்டோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிராமாட்டிக்கலி எக்ஸ்ப்ளோர் ஆயிடும். மில்லியன்ஸா வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது லே பண்ற அந்த எக்ஸ் லார்வாலாம் வந்து இந்த அக்வாட்டிக் ஃபுட் எடுத்துக்கும். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கிடைக்காது. அண்ட் இது நிறைய பாப்புலேஷன் இதாகிறதுனால ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேல அந்த பாண்ட் ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த அக்வாட்டிக் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ரிவர்ட் Popper hypothesis க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சோ ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் பை தி ஸ்டான்ஃபோர்ட் எக்காலஜிஸ்ட் பால் எர்லிச். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென்
லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். இப்போ எர்த்ஸ் ட்ரெஷரி ஆஃப் ஸ்பீஷியஸ், அதாவது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டின்றது எர்த்தோட ட்ரெஷரி மாதிரி, பொக்கிஷம் மாதிரி. ஸோ அந்த பொக்கிஷத்துல நியூ ஸ்பீஷியஸ் ஸ்பீஷியேஷன் மூலமா ஆட் ஆகுதா அப்படின்றது நமக்கு டவுட்ஃபுல்லா இருந்தாலும், நிறைய ஸ்பீஷியஸ் கண்டினியூஸா லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நம்ம பிளானட் எர்த்தோட பயாலஜிக்கல் வெல்த் ரேப்பிடா டெக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அக்யூசிங் ஃபிங்கர் இஸ் கிளியர்லி பாயிண்டிங் டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ த காலனைசேஷன் ஆஃப் tropical Pacific islands by humans is said to have led to the extinction of more than 2000 species of native birds. ஸோ இந்த tropical Pacific islandsல ஹியூமன்ஸ் போய் அங்க காலனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்த நேட்டிவ் பேர்ட்ஸ் மோர் தேன் 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் நேட்டிவ் பேர்ட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. அண்ட் IUCN ரெட் லிஸ்ட், IUCNன்றது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இந்த IUCN 2004ல ரெட் லிஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல they documented the extinction of 784 species, including 338 vertebrates, 359 invertebrates, and 87 plants. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ IUCN வந்து இந்த ரெட் லிஸ்ட வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இது ரெப்படேட்டிவா கேட்ட கொஸ்டின். Then some of the examples of recent extinctions include dodo. So dodoன்ற bird மொரீஷியஸ்ல எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. தென் குவாகான்ற ஜீப்ரா ஸ்பீஷியஸ் ஆப்பிரிக்கால இருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. தென் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா தைலாஸ்ன்ற டாஸ்மானியன் டைகர் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. தென் ரஷ்யால ஸ்டெல்லா சீகவ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. தென் 3 சப்ஸ்பீஷிஸ் ஆஃப் டைகர், பாலி, ஜவான், காஸ்பியன், இதெல்லாம் வந்து ரீசெண்ட் எக்ஸ்டிங்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் லாஸ்ட் 20 years அலோன் பார்த்தோம்னா 27 ஸ்பீஷிஸ் வந்து disappear ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Careful analysis of records shows that extinctions across taxa are not random. Some group like amphibians appear to be more vulnerable to extinction. This is important neat question. So எந்த species வந்து it is more vulnerable to extinction recently பாத்தீங்கன்னா அழியக்கூடிய தருவாயில இருக்கிறது amphibians அப்படின்னு சொல்றாங்க. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வேர்ல்டு வைட் இப்ப வந்து த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்பீஷிஸோட நம்பர் பாத்தீங்கன்னா மோர் தேன் 15,500 ஸ்பீஷிஸ் வந்து அழியக்கூடிய தருவாயில இருக்கு. அதுல 12% ஆஃப் ஆல் பேர்ட் ஸ்பீஷிஸ், 23% ஆஃப் ஆல் மேமல் ஸ்பீஷிஸ், 31% ஆஃப் ஆல் ஜிம்னோஸ்போம் ஸ்பீஷிஸ், 32% ஆஃப் ஆல் ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ். ஸோ ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் தான் மோர் வல்னரபிள் டு தி த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ இதுவே ஆம்பிபியன் கொடுக்காம பிளான்ஸ் கொடுத்து அதுல வந்து ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஜிம்னோஸ்போம் தான் வந்து facing the threat of extinction. Okay, ஏன்னா 31% gymnosperms they are facing the threat of extinction. Okay, so இது important neat question. Amphibians தான் more vulnerable to extinction. அதை நல்லா பார்த்துக்கோங்க. Then, from a study of the history of life on Earth through fossil records, we learned that large-scale loss of species like the one we are currently witnessing have also happened earlier, even before humans appeared on the scene. So, fossil records வச்சு நம்ம பார்க்கும்போது இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்பீஷியஸ் லாஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து எர்த்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஓகே, ஸோ எர்த் ஃபார்ம் ஆகி நிறைய பீரியட் ஆகுது, கிரேட்டர் தேன் 3 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஸோ எர்த் ஃபார்ம் ஆகி அதுல டைவர்சிபிகேஷன் ஆஃப் லைஃப், அதாவது நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு கிரேட்டர் தேன் 3 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. ஸோ ப்ரீ ஹியூமன் டைம்ஸ்லயே 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. அப்போ இப்ப நடக்கிற 6th எக்ஸ்டிங்ஷனுக்கும் முன்னாடி நடந்த எக்ஸ்டிங்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேட்ஸ் தான். இப்ப நடக்கிற எக்ஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஸோ ப்ரீ ஹியூமன் டைம்ஸ்ல நடந்ததை விட 100 to 1000 டைம்ஸ் இப்ப வந்து எக்ஸ்டிங்ஷன் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ முன்னாடி ப்ரீ ஹியூமன் டைம்ஸ்ல நடந்த எக்ஸ்டிங்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால நடந்திருக்கும், வல்கானிக் எரப்ஷன்ஸ்னால, இல்ல ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட்ஸ்னால, விண்கல் எரிக்கல்லாம் வந்து விடுறதுனால, சோ அந்த மாதிரி நடந்திருக்கும். பட் இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 6th எக்ஸ்டிங்ஷனை ஹோலோசீன் ஆர் ஆந்த்ரோபோசீன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ இந்த எக்ஸ்டிங்ஷன் வந்து என்டையர்லி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and our activities are responsible for the faster rates.
Ecologists warn that if the present trends continue, nearly half of all the species on Earth might be wiped out within the next 100 years. So இதே மாதிரி நிலைமை கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ல எர்த்ல இருக்கிற half of the species extinct ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. So in general, loss of biodiversity in a region may lead to decline in plant production. So நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு கம்யூனிட்டி ஸ்டேபிளா இருந்தா அது எப்படி இருக்கணும், ஸ்டேபிள் கம்யூனிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனா இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ட் ப்ரொடக்ஷன் டெக்ளைன் ஆகும். என்விரான்மெண்டல் பெர்டர்பேஷன்ஸ் அப்படின்னா பெர்டர்பேஷன்ஸ்னா டிஸ்டர்பன்சஸ். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஆர் மேன்மேட் டிஸ்டர்பன்சஸ் நடந்தது அப்படின்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடும். தென் இன்க்ரீஸ்ட் வேரியபிலிட்டி. ஸோ சர்டன் எக்கோசிஸ்டம்ஸ்ல பிளான்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து வேரி ஆகும். இயர் டு இயர் ப்ரொடக்டிவிட்டி வேரி ஆகும். தென் வாட்டர் யூஸ் வேரி ஆகும். தென் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் சைக்கிள்ஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டினால வரக்கூடிய ஆபத்துகள் ஒரு ரீஜியன்ல. ஓகே, சோ நம்ம ஸ்டேபிள் கம்யூனிட்டி முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனா இருக்கும். ஓகே, then causes of biodiversity loss. The accelerated loss of species extinction that the world is facing now are largely due to human activities தான். நம்ம ரொம்ப ஸ்பீடா இந்த ஸ்பீஷிஸ் லாஸ் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால தான் நடக்குது. There are 4 major causes. So இந்த 4 major causes evil quartet அப்படின்னு சொல்றாங்க. Evil quartet is the sobriquet used to describe them. Sobriquet அப்படின்றது ஒரு nickname. So evil quartetன்றது தான் the 4 causes of biodiversity losses ஓட nickname. Okay, so which are habitat loss and fragmentation, overexploitation, alien species invasions and co-extinctions. So இந்த 4 காஸ்ல habitat loss and fragmentation தான் most important cause driving plants and animals to extinction. இது neat aspectல repetitive கேக்குற important question. Okay, so first, habitat loss and fragmentation. So this is the most important cause driving plants and animals to extinction. It's a very important neat question. Okay, the most dramatic examples of habitat loss come from tropical rainforest. So tropical rainforest தான் இந்த habitat loss and fragmentation உள்ள best example. ஏன்னா முன்னாடி Earth's land surface ஏரியால tropical rainforest more than 14% கவர் பண்ணிருக்கு. பட் இப்ப பார்த்தோம்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் 6% கூட கவர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளோ அழிஞ்சிருக்குன்னு பாருங்க, எவ்வளோ டிஃபாரஸ்டேஷன் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால நடந்திருக்குன்னு பாருங்க. So they are being destroyed fast. By the time you finish reading this chapter, 1000 more hectares of rainforest would have been lost. இந்த சாப்டர் முடிக்கிறதுக்குள்ள 1000 more hectares of rainforest இங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The Amazon rainforest. So இத வந்து lungs of the planet அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கிற 20% ஆக்சிஜன் போட்டோசிந்தசிஸ் மூலமா இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதை நம்ம லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. கிரேட்டர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இப்ப என்ன பண்றாங்கன்னா they are being cut and cleared for cultivating soya beans. soya beans கல்டிவேட் பண்றதுக்காக இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இப்ப டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பீஃப் கேட்டல் எல்லாம் ரேஸ் பண்றதுக்காக கிராஸ் லேண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காகவும் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட அழிச்சிட்டு இருக்காங்க. Besides total loss, the degradation of many habitats by pollution also threatens the survival of many species. So இந்த மாதிரி habitat loss ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம நிறைய vehicles யூஸ் பண்றோம், ஏசி யூஸ் பண்றோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம். ஸோ இதனால நிறைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பொல்யூஷன் மூலமாவும் நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. They are facing the threat of extinction அப்படின்னு சொல்றாங்க. When large habitats are broken up into smaller fragments due to various human activities, mammals and birds requiring large territories and certain animals with migratory habits are badly affected, leading to population decline.
சோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட நம்ம பிராக்மெண்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய அனிமல்ஸுக்கு ஹாபிடேட் லாஸ் ஆகும். ஸோ நிறைய பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் டெரிட்டரி. ஸோ பெரிய டெரிட்டரியா அதோட ஹாபிடேட் இருந்தாதான் அதால வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து இட் வில் கெட் பேட்லி அஃபெக்டட். நம்ம இந்த சின்ன சின்னதா பிராக்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட ஹாபிடேட் அஃபெக்ட் ஆகும், அதனால அதோட பாப்புலேஷன் டெக்ளைன் ஆகும். அந்த மாதிரி சில அனிமல்ஸ்க்கு வந்து மைக்ரேட்டரி ஹாபிட் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இட் வில் மைக்ரேட். சோ அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி பிராக்மெண்டேஷன் பண்றதுனால அதால மைக்ரேஷனுக்கு ஈஸியா வெளியில வர முடியாது. சோ அதனால என்ன ஆகும், அதோட பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகும். சோ இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இட் வில் கெட் பேட்லி அஃபெக்டட் டியூ டு ஹாபிடேட் லாஸ் அண்ட் பிராக்மெண்டேஷன். சோ இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஆக்குறது தான் வந்து பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபிராக்மெண்ட்ஸா கன்வெர்ட் பண்றது அதான் ஹாபிடேட் லாஸ் அண்ட் பிராக்மெண்டேஷன். அதுதான் வந்து இட் இஸ் தி மெயின் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ இந்த 4 காஸ்ல அதுதான் மெயின் காஸ். இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகே, then over exploitation. Humans have always depended on nature for food and shelter. நம்ம food and shelterக்கு நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் நம்மளோட தேவை வந்து greed, பேராசையா மாறும்போது it leads to over exploitation of natural resources. So many species extinction in the last 500 years. லாஸ்ட் 500 இயர்ஸ்ல நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிருச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெல்லார் சீக்கவ் அண்ட் பேசஞ்சர் பீஜன். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். சோ எதனால இது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு? டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் இந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால லாஸ்ட் 500 இயர்ஸ்ல இந்த 2 ஸ்பீஷிஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிரசன்ட்லி மெனி மெரைன் ஃபிஷ் பாப்புலேஷன்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆர் ஓவர் ஹார்வெஸ்டட், endangering the continued existence of some கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ். ஸோ கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸும் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அட்லாண்டிக் ப்ளூ ஃபின் டியூனா, யூரோப்பியன் ஈல், இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஓவர் ஹார்வெஸ்ட் பண்றாங்க. தேவைக்கு அதிகமா எடுக்க எடுக்க என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேல இட் வில் கெட் எக்ஸ்டிங்க்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு மெரைன் ஃபிஷஸ், ஸ்டெல்லார் சீக்கவ், பேசஞ்சர் பீஜன், இது 3 எக்ஸாம்பிள். ஓகே, தென் ஏலியன் ஸ்பீஷியஸ் இன்வேஷன். ஸோ ஏலியன் ஸ்பீஷியஸ்ன்றது நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். ஒரு இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்பீஷியஸ இன்னொரு இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா அதான் ஏலியன் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ஏலியன் ஸ்பீஷியஸ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல சில ஸ்பீஷியஸ் இன்வேசிவா மாறி அந்த இடத்துல இருக்கிற இண்டிஜினஸ் ஸ்பீஷியஸ், நேட்டிவ் ஸ்பீஷியஸோட அழிவுக்கு அது ரீசன் ஆயிடுது. ஓகே, இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நைல் பர்ச் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு லேக் விக்டோரியா. சோ ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற லேக் விக்டோரியால இந்த நைல் பர்ச் அப்படின்ற ஃபிஷ் ஸ்பீஷியஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ இந்த நைல் பர்ச் 200 kgs வரைக்கும் வளரக்கூடிய தன்மையுடைய ஃபிஷ். இந்த ஃபிஷ் லேக் விக்டோரியால இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப பெரிய ஃபிஷ், அதுக்கு ரொம்ப அதிக அப்படைட் இருக்கும்ன்றதுனால இது அந்த லேக்ல இருந்து சின்ன சின்ன ஃபிஷஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த லேக்ல இருந்து மோர் தேன் 200 ஸ்பீஷிஸ் ஆஃப் சைக்ளிட் ஃபிஷஸ் அங்க எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் தி என்விரான்மெண்டல் டேமேஜ் காஸ்ட் அண்ட் த்ரெட் போஸ்ட் ஓவர் native species by invasive weed species. So invasive weed species like in the carrot grass, பார்த்தனியம்னு சொல்லுவோம், தென் லாண்டனா, வாட்டர் ஹயாசிந்த், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸுக்கு த்ரெட்டா இருக்கு. ஸோ இந்த கேரட் கிராஸ்ன்றது இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் டு ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸுக்கு நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் காஸ் பண்ணும். இந்த லாண்டனான்றது பாத்தீங்கன்னா லிவர் டேமேஜ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹியூமன்ஸுக்கு காஸ் பண்ணும். அண்ட் இந்த வாட்டர் ஹயாசிந்த்ன்றது ரொம்ப இன்வேசிவா க்ரோ ஆகக்கூடிய வாட்டர் வீடு, அக்வாட்டிக் வீடு. ஓகே, சோ இது பாண்ட் எக்கோசிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட் மாதிரி கம்ப்ளீட்டா வாட்டரோட சர்ஃபேஸ கவர் பண்ணிடும். அதனால அந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு, அந்த பாண்ட் எக்கோசிஸ்டம்க்கு சன்லைட்டே உள்ள போகாம அதுல இருக்க அக்வாட்டிக் லைஃப்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ போட் நேவிகேஷன் இது அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நிறைய மஸ்கிட்டோ மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் பிரீட் பண்றதுக்கு அது வந்து இட் வில் ஹெல்ப். ஸோ இதனால அது ரொம்ப நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டா இருக்கு. ஓகே, ஸோ வாட்டர் ஹயாசிந்தோட நேம் ஐகார்னியா.
இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. Then the recent illegal introduction of the African catfish, Clarias garipinus, for aquaculture purposes is posing a threat to the indigenous catfishes in our rivers. இதுவும் neat aspectல it's very important. So the African catfish Clarias garipinus நம்மளோட ரிவர்ஸ்ல விட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஹண்ட் பண்ணும் அப்படின்றதுனால நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸுக்கு ஃபுட்டுக்கு காம்படிஷன் நடந்து அதோட பாப்புலேஷன் டெக்ளைன் ஆகுது. அண்ட் இட் அவுட் கம்பீட்ஸ் லோக்கல் ஸ்பீஷிஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஹேபிட். லோக்கல் ஸ்பீஷிஸ் தான் அவுட் கம்பீட் பண்ணுது. அண்ட் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ்ல சில பாரசைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளோட நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணும். அண்ட் ஃபுட் வெப் டிஸ்ரப்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது மூலமா இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் கிளாரியஸ் கேரிபினஸ் வந்து இட் இஸ் causing a threat to the indigenous catfishes in our rivers. So நம்மளோட native catfish speciesக்கு இது threat-ஆ இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் வந்து alien species invasions ஓட எக்ஸாம்பிள். நல்லா பாத்துக்கோங்க. தென் கோ எக்ஸ்டிங்ஷன்ஸ். இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னா அது டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்பீஷியஸும் eventually extinct ஆயிடும். So when a species become extinct, the plant and animal species associated with it in an obligatory way also become extinct. So இப்போ ஒரு host fish வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபிஷ்ல யூனிக்கா அசம்பிள் ஆயிருக்கிற அந்த பாரசைட்ஸ் அதுவும் வந்து இட் வில் எக்ஸ்டிங்க்ட். ஸோ ஹோஸ்ட் ஃபிஷ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பாரசைட்ஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். Another example is the case of co-evolved plant-pollinator mutualism, where extinction of one invariably leads to the extinction of another. So last chapterலயே பார்த்தோம் அந்த மெடிட்டரேனியன் ஆர்கிட் ஆஃபர்ஸ் அதுவும் பம்பிள் பீயும் மியூச்சுவலிசமா இருக்கும். ஸோ இப்போ ஆஃபர்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பம்பிள் பீயும் இட் வில் கெட் எக்ஸ்டிங்க்ட். ஸோ இதுதான் கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே. ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மற்ற ஸ்பீஷிஸும் இட் வில் கெட் எக்ஸ்டிங்க்ட். அதான் கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் the 4 causes of biodiversity losses. Then biodiversity conservation. So why should we conserve biodiversity? நம்ம எதுக்காக பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சம் ரீசன்ஸ் ஆர் அப்வியஸ் அண்ட் சம் ரீசன்ஸ் ஆர் நாட் சோ அப்வியஸ். பட் எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் 3 கேட்டகரிஸா குரூப் பண்ணியிருக்காங்க, விச் ஆர் narrowly utilitarian, broadly utilitarian and ethical arguments. So narrowly utilitarian arguments for conserving biodiversityன்றது obvious reason. ஏன்னா ஹியூமன்ஸ் கவுண்ட்லெஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நேச்சர்ல இருந்து தான் டிரைவ் பண்றோம். லைக் நம்ம ஃபுட்டுக்காக, ஃபயர்வுட்காக, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்காக, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்காக அண்ட் மெடிசினலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸுக்காக, இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அண்ட் மோர் தேன் 25% ஆஃப் த ட்ரக்ஸ் கரண்ட்லி சோல்ட் இன் த மார்க்கெட் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா they are derived from plants தான். அந்த மாதிரி 25,000 plant species தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதை தான் வந்து நேட்டிவ் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் யாருக்குமே தெரியாது இன்னும் எவ்வளோ மெடிசினலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து கண்டுபிடிக்கப்படாம நம்ம டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல எல்லாம் இருக்கு அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ வித் இன்க்ரீசிங் ரிசோர்சஸ் புட் இன் டு பயோ ப்ராஸ்பெக்டிங், நேஷன்ஸ் endowed with rich biodiversity can expect to reap enormous benefits. So இந்த பயோ ப்ராஸ்பெக்டிங்ன்ற வேர்டு நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், which means exploring molecular, genetic and species level diversity for products of economic importance. So இப்போ molecular, genetic and species level diversityல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது, சர்ச் பண்றது, அதான் பயோ ப்ராஸ்பெக்டிங். ஸோ எதுக்கு சர்ச் பண்றோம்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கிற நேஷன்ஸ் வந்து இந்த பயோ ப்ராஸ்பெக்டிங் பண்ணி இந்த மாதிரி ரிசோர்சஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க நேஷனோட இந்த எக்கனாமிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ பயோ ப்ராஸ்பெக்டிங்ன்றது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த narrowly utilitarian argumentsன்றது இதுதான். So the direct benefits humans derive from nature. So இதுதான் narrowly utilitarian arguments. So அதுக்காக நம்ம பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும். Then broadly utilitarian argumentல என்ன சொல்றாங்கன்னா biodiversity தான் it plays a major role in many ecosystem services that nature provides. So ecosystem servicesன்றது oxygen production, pollination, aesthetic pleasure இதெல்லாம் சொல்றாங்க. So the first dwindling Amazon forest. So dwindlingனா smaller ஆகிறது, weaker ஆகிறது. So fast
ஸ்மாலர் ஆயிட்டு இருக்க, வீக்கர் ஆயிட்டு இருக்க அமேசான் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் த்ரூ போட்டோசிந்தசிஸ் 20% ஆஃப் தி ஆக்சிஜன். ஸோ எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கிற 20% ஆஃப் தி ஆக்சிஜன் வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்றது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். சோ அதுக்கு நம்ம வந்து பிரைஸ் டேக் போட முடியுமா? கேன் பி புட் அன் எக்கனாமிக் வேல்யூ ஆன் திஸ் சர்வீஸ் by nature? So you can get some idea by finding out how much your neighborhood hospital spends on a cylinder of oxygen. So ஒரு cylinder of oxygen வாங்கணும்னா நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், பட் நேச்சரே வந்து நமக்கு இவ்வளவு ஆக்சிஜன் வந்து தருது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பிரைஸ் டேக் போடவே முடியாது. தென் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் இல்லை அப்படின்னா பிளான்ட்ஸால ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பாலினேஷன்ன்றது இட்ஸ் another service ecosystem provide through pollinate layers, that is bees, bumblebees, birds and bats மூலமா pollination நடக்குது. What will be the costs of accomplishing pollination without help from natural pollinators? So இதுக்கும் நம்ம price tag போட முடியாது. There are other intangible benefits. So intangible அப்படின்றது நம்மளால ஈஸியா டிஸ்கிரைப் பண்ண முடியாது, நம்மளால உணரதான் முடியும். சோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நம்ம நேச்சர்ல இருந்து டிரைவ் பண்றோம், விச் இஸ் ஏஸ்தட்டிக் பிளஷர்ஸ். ஸோ நம்ம நல்ல திக்கான மரங்கள் இருக்கிற பகுதியில நடக்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அது அண்ட் நல்ல ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகிறத பாக்குறது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற இடத்த பாக்குறது, அண்ட் காலையில எந்திரிச்சோன்னு நல்ல பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் பிளஷர். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிரைஸ் டேக் போட முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்கனாமிக் வேல்யூலயே பார்த்து நம்ம அதை அழிச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி இன்டைரக்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் எல்லாம் நம்ம வந்து நேச்சர்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் என்ன ஆகுறது, எல்லாத்துக்குமே நம்ம பிரைஸ் டேக் போட முடியாது. சோ இந்த மாதிரி நம்ம இன்டைரக்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அதை டிரைவ் பண்றோம் இல்லையா, அதுக்காக நம்ம நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இட்ஸ் த ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. Then ethical argument for conserving biodiversity, it relates to what we owe to millions of plant, animal and microbe species with whom we share this planet. Okay, so நம்ம மட்டும் இந்த பிளானட்ல கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு. பிளான்ட் ஸ்பீஷிஸ், அனிமல் ஸ்பீஷிஸ், மைக்ரோப் ஸ்பீஷிஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லா ஸ்பீஷிஸுக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிலாசபிக்கலி ஆர் ஸ்பிரிச்சுவலி we need to realize that every species has an intrinsic value. ஒரு ஸ்பீஷிஸுக்குமே ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கு. ஸோ கரண்ட்லி நமக்கு இப்ப அது எக்கனாமிக் வேல்யூ இல்லைன்றதுக்காக அந்த ஸ்பீஷிஸை நம்ம கன்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லா ஸ்பீஷிஸுக்குமே இட் ஹாஸ் அன் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆன் திஸ் பிளானட். ஓகே, ஸோ we have a moral duty to care for their well-being and pass on our biological legacy in good order to future generations. So இத நல்ல முறையில இந்த பயாலஜிக்கல் லெகசியை நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு குட் ஆர்டர்ல பாஸ் ஆன் பண்ணணும். அது நம்ம மாரல் டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எத்திக்கல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இதுல இந்த பயோ ப்ராஸ்பெக்டிங்ன்றத நல்லா பாத்துக்கோங்க. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் how do we conserve biodiversity? நம்ம எப்படி பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கலாம் அப்படின்னா, when we conserve and protect the whole ecosystem, its biodiversity at all levels is protected. அதாவது இப்ப நம்ம ஒரு டைகரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அது இருக்கிற மொத்த எக்கோசிஸ்டமையும் சேவ் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கிற கன்சர்வேஷன் அப்ரோச் தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்சிட்டுனா ஆன் சைட் கன்சர்வேஷன். சோ அந்த ஸ்பீஷியஸ் எந்த ஹேபிட்டட்ல வாழுதோ அதே ஹேபிட்டட்லயே வச்சு அதை கன்சர்வ் பண்றது இன்சிட்டு கன்சர்வேஷன். whereas இப்ப when there are situations where an animal or plant is endangered or threatened, அதாவது ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ் அழியக்கூடிய தருவாயில இருக்கு அப்படின்னா அதோட ஹேபிட்டட்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்து வச்சு அதை எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து சேவ் பண்றது இட்ஸ் எக்ஸிட்டு கன்சர்வேஷன், ஆஃப் சைட் கன்சர்வேஷன். ஓகே, ஆர்கானிசம்ஸ் ஃபேசிங் a very high risk of extinction in the wild in the near future and needs urgent measures to save it from extinction. Ex situ, that is off-site conservation, is the desirable approach. So in the in-situ conservation, national parks, wildlife sanctuaries, biosphere reserves, sacred groves, so இது மூலமா பண்றது in-situ conservation. Whereas ex-situ conservation zoological parks, botanical gardens, gene banks, seed banks, cryopreservation. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ex-situ conservation. இது வந்து உங்களுக்கு நீட்ல எது in-situ conservation and எது ex-situ conservation ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இன்சிட்டு கன்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா
Faced with the conflict between the development and conservation, many nations find it unrealistic and economically not feasible to conserve all their biological wealth. நிறைய நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் முக்கியமா இல்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்றது முக்கியமா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து எக்கனாமிக்கலி டெவலப் ஆகுறதும் முக்கியம் தானே. சோ இதை வந்து சூஸ் பண்றது கஷ்டம். சோ நம்ம எல்லா வெல்த்தையுமே நம்ம பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக போட முடியாது. ஓகே, சோ எல்லா பயாலஜிக்கல் வெல்த்தையும் வந்து கன்சர்வ் பண்றது இட்ஸ் எக்கனாமிக்கலி நாட் feasible and unrealistic. So invariably the number of species waiting to be saved from extinction far exceeds the conservation resources available. So நம்ம கன்சர்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் விட அதிகமான ஸ்பீஷிஸ் வந்து அழியக்கூடிய தருவாயில இருக்கு. So on a global basis, this problem has been addressed by eminent conservationists. So eminent na romba important ana famous ana conservationalist na nature protect பண்றதுக்காக போராடுறவங்க. So இந்த eminent conservationalist வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, they identified for maximum protection certain biodiversity hotspots, regions with high levels of species richness and high degree of endemism. Certain biodiversity hotspot regions with very high levels of species richness and high degree of endemism. So இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, the eminent conservationalist biodiversity hotspot regions வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. So இந்த biodiversity hotspotsல பாத்தீங்கன்னா very high levels of species richness, species diversity இருக்கும் and high degree of endemism இருக்கும். So endemismனா அந்த species அந்த ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும், வேர்ல்டுல வேற எங்கேயுமே இருக்காது. So இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எண்டமிசம்னா என்ன அப்படின்றது ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. அண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருக்கும் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம் இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலி 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க அண்ட் இதுல 9 மோர் ஆட் பண்ணி இப்போ 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப 36 இருக்கு, பட் புக்ல 34 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, so these hotspots are also regions of accelerated habitat loss. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜன் தான் வேகமா அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஹேபிட்டட் இருக்கிற இடம். ஓகே, ஸோ ஆக்சிலரேட்டட் ஹேபிட்டட் லாஸும் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ்ல நடக்குது. ஸோ 3 of these hotspots என்னென்னு பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, Indo-Burma and Himalaya cover our country's exceptionally high biodiversity regions. So இதுதான் பாத்தீங்கன்னா Western Ghats and Sri Lanka biodiversity hotspot. Then this is Indo-Burma biodiversity hotspot region. Then this is Himalaya biodiversity hotspot region. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா biodiversity hotspot in India. நம்ம கண்ட்ரியோட very high biodiversity இருக்கிற regions தான் இந்த biodiversity hotspots. Okay, so although all the biodiversity hotspots put together cover less than 2% of the earth's land area, the number of species they collectively harbor is extremely high and strict protection of these hotspots could reduce the ongoing mass extinction by almost 30%. So in the biodiversity hotspot regions நம்மளோட earth's land surfaceல less than 2% தான் கவர் பண்ணுது. பட் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ்ல இருக்கிற ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்ப ஆன்கோயிங் ஆயிட்டு இருக்க அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷனை நம்ம ஆல்மோஸ்ட் 30% குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன் இந்தியா எக்கலாஜிக்கலி யூனிக் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸ் ஆர் லீகலி ப்ரொடெக்டட் அஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரிஸ். ஸோ நம்ம இந்தியால இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸை நம்ம வந்து நேஷனல் பார்க்ஸ் மூலமா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் மூலமா, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மூலமா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்தியால இப்போ பாத்தீங்கன்னா 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. So this is biosphere reserve and 90 national parks இருக்கு. Then
448 wildlife sanctuaries இருக்கு. Okay, India has also a history of religious and cultural traditions that emphasized protection of nature. So நம்மளோட கல்ச்சரல் ட்ரெடிஷன்லயே பாத்தீங்கன்னா நம்ம நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ நிறைய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ட்ராக்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வேர் செட் அசைட். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து சின்ன கோயில் மாதிரி வச்சு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா வைல்ட் லைஃப் ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து தேர் வெனரேட்டட் அண்ட் கிவன் ப்ரொடெக்ஷன். வெனரேட்டட்னா ரொம்ப புனிதமா அதுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து அதை வந்து டோட்டலா அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து சாக்கர்ட் குரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சாக்கர்ட் குரூவ்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் இன் மேகாலயா, ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்ல, தென் வெஸ்டர்ன் காட் ரீஜியன்ஸ் ஆஃப் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் சர்குஜா, தென் சந்தா அண்ட் பாஸ்டர் ஏரியாஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ இதெல்லாம் வந்து சாக்கர்ட் குரூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, in Meghalaya, the sacred groups are the last refugees for a large number of rare and threatened plants. So ரொம்ப ரேரா அழியக்கூடிய தருவாயில இருக்கிற பிளான்ஸ்லாம் இந்த மெகாலயால இருக்க சாக்கர்ட் குரூப்ஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் எக்ஸிட்டோ கன்சர்வேஷன். ஸோ இன்சிட்டோ கன்சர்வேஷன்ன்றது அந்த ஸ்பீஷிஸ் இருக்கிற அந்த சைட்லயே வச்சு அந்த ஹேபிட்டட்லயே அந்த ஸ்பீஷிஸை ப்ரொடெக்ட் பண்றது இன்சிட்டோ கன்சர்வேஷன். வேற எக்ஸிட்டோ கன்சர்வேஷன் இந்த அப்ரோச்ல பாத்தீங்கன்னா த்ரெட்டன்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்ல இருந்து எடுத்து ஸ்பெஷல் செட்டிங்ல வச்சு அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் ஸ்பெஷல் கேரும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் இதெல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸிட்டோ கன்சர்வேஷன். நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, so there are many animals that have become extinct in the wild but continue to be maintained in zoological parks. So wildல extinct ஆயிட்ட species கூட zoological parksல maintain பண்ணிட்டு இருக்காங்க, zoosல maintain பண்ணிட்டு இருக்காங்க. In recent years, exito conservation has advanced beyond keeping threatened species in exclosure. So recent yearsல இந்த exito conservation advance ஆயிடுச்சு. So threatened species ஒரு enclosed atmosphereல வைக்கிறது மட்டும் இல்ல, இப்ப அதை தாண்டி அட்வான்ஸ்டா நிறைய கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் பண்றோம், which are gametes of threatened species can be preserved in viable and fertile condition for long periods using cryopreservation method. So cryopreservation method அப்படின்றது அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் லைக் செல், கேமெட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு, -196 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க யூசிங் லிக்விட் நைட்ரஜன். ஸோ அது மூலமா அந்த கேமெட் அந்த செல்லோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஹால்ட் ஆயிரும். ஸோ தட் இதை லாங் பீரியட்ஸுக்கு வந்து அதை ஃபர்டைல் கண்டிஷன்ல நம்ம மெயின்டைன், வயபிள் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, தென் எக்ஸ் கேன் பி ஃபர்டிலைஸ்ட் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியும். And plants can be propagated through tissue culture methods. Okay, so இப்போ ex-situ conservation இதெல்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then seeds of different genetic strains of commercially important plants can be kept for long periods in seed banks. So commercially important plants ஓட seeds எல்லாம் வந்து நம்ம seed bankல ஸ்டோர் பண்ண முடியும். இதெல்லாம் ex-situ conservation. Okay, biodiversity knows no political boundaries and its conservation therefore a collective responsibility of all nations. So நம்ம biodiversity conserve பண்றதுன்றது அதுக்கு எந்த பொலிட்டிக்கல் பவுண்டரியும் கிடையாது, இது வந்து எல்லா நேஷன்ஸோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, the Historic Convention on Biological Diversity, that is the Earth Summit held in Rio de Janeiro in 1992, called upon all nations to take appropriate measures for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. This is important. Earth Summit எங்க நடந்தது? ரியோ டி ஜெனிரோல. எந்த வருஷம்? 1992ல. ஓகே, சோ ரியோ டி ஜெனிரோன்றது சவுத் அமெரிக்கால பிரேசில்ல இருக்கிற ஒரு சிட்டி. ஓகே, சோ இங்கதான் எர்த் சமிட் 1992ல நடந்திருக்கு. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இன் அ ஃபாலோ அப் வேர்ல்ட் சமிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். சோ வேர்ல்ட் சமிட் ஆன் எதுக்கு? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, இட் இஸ் ஹெல்ட் இன்
2002 in Johannesburg. South Africaல நடந்திருக்கு. Okay. So 190 countries pledged their commitments to achieve by 2010 a significant reduction in the current rate of biodiversity loss at global, regional and local level. So biodiversity loss வந்து significant-ஆ reduce பண்ணணும் அப்படின்னு சொல்லி they pledged. Okay. இத நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Then summary பத்தி பார்க்கலாம். இப்போ எர்த் ஃபார்ம் ஆகி 3.8 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. நியர்லி. ஸோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் எர்த்ல ஃபார்ம் ஆயிருக்கு, டைவர்சிஃபை ஆயிருக்கு. ஸோ பயோடைவர்சிட்டின்றது சம் total of diversity that exists at all levels of biological organization. So செல்லுல இருக்கிற மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இருந்து பயோம்ஸ் வரைக்கும் எல்லா லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கிற டைவர்சிட்டியை தான் நம்ம வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பர்டிகுலர்லி ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிட்டி அண்ட் எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் ஆர் aimed at protecting diversity at all these levels. So more than 1.5 million species வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பட் ராபர்ட் மே அவரோட எஸ்டிமேட் படி பார்த்தோம்னா 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கு. அப்போ நியர்லி 6 மில்லியன் ஸ்பீஷிஸ் நம்ம இன்னும் டிஸ்கவர் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம டிஸ்கவர் பண்ண ஸ்பீஷிஸ்ல மோர் தேன் 70% வந்து அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸ்ல 70% வந்து ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருக்கிற குரூப் இன்செக்ட்ஸ் தான். அண்ட் த குரூப் ஃபங்கை ஹாஸ் மோர் ஸ்பீஷிஸ் தேன் த வெர்டிபிரேட்ஸ் கம்பைன். அதாவது ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் சேர்த்து இருக்கிற ஸ்பீஷிஸை விட ஃபங்கையோட ஸ்பீஷிஸ் அதிகம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா 45,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு அண்ட் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் அனிமல் ஸ்பீஷிஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவோட லேண்ட் சர்ஃபேஸ் 8.1% வந்து குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனால இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டுன்றத பார்த்தோம். தென் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி ஆன் எர்த் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பட் ஷோஸ் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ். இந்த லாட்டிடியூடனல் கிரேடியன்ஸ், ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்தோம். It is generally highest in the tropics and decreases towards the poles அப்படின்னு பார்த்தோம். Important explanations for the species richness of the tropics. So எதனால tropicsல species richness அதிகமா இருக்குன்னா evolutionary time, climatic predictability and more solar energy and high productivity அப்படின்றத பார்த்தோம். And species area relationship அது போட்டோம்னா நமக்கு generally rectangular hyperbola கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். And அதோட equation S is equal to CA power Z ன்றத பார்த்தோம். நல்லா பாத்துக்கோங்க. Then it is believed that the communities with high diversity, so கம்யூனிட்டில ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், லெஸ் வேரியபிளா இருக்கும் அண்ட் மோர் ப்ரொடக்டிவா இருக்கும் அண்ட் பயாலஜிக்கல் இன்வேஷன்ஸ்க்குலாம் ரெசிஸ்டன்டா இருக்கும். ஸோ எர்த்ஸ் ஃபாசில் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ ஹியூமன் டைம்ஸ்லயே 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. பட் இப்ப நடக்கிற 6th எக்ஸ்டிங்ஷன் வந்து ரேட்ஸ்ல, அதாவது ஸ்பீடுல பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு முன்னாடி உள்ள 5 எபிசோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 100 to 1000 டைம்ஸ் ஃபாஸ்டரா இருக்கு தேன் இன் த ப்ரீ ஹியூமன் டைம்ஸ். Nearly 700 species have become extinct in recent times and more than 15,500 species currently face the threat of extinction. So the causes of high extinction rate எதனால பார்த்தோம்னா habitat loss and fragmentation இதுதான் ரொம்ப important cause. Then co-extinction, alien species invasions, poor exploitation இதெல்லாம். Then Earth's rich biodiversity is vital for the very survival of mankind. So the reasons for conserving biodiversity, எதுக்காக நம்ம biodiversity பாதுகாக்கணும்? narrowly utilitarian arguments, broadly utilitarian arguments, ethical arguments இதெல்லாம் பார்த்தோம். Then biodiversity conservation may be in situ as well as ex situ. So in situ conservationன்றது the endangered species அதோட natural habitatலயே வச்சு protect பண்றது so that the entire ecosystem-உம் protect ஆகும். Recently 34 biodiversity hotspots in the world have been proposed for intensive conservation efforts. அண்ட் இதுல 3 வந்து இந்தியால இருக்கு, which are Western Ghats, Sri Lanka, Himalaya and Indo-Burma cover India's rich biodiversity regions. Then our country's in situ conservation efforts. So எதுல reflect ஆகுதுன்னா நம்ம கிட்ட 14 biosphere reserve இருக்கு, 90 national parks இருக்கு and greater than 450 wildlife sanctuaries and many sacred groves இருக்கு. So இது மூலமா நம்ம கன்சர்வேஷனுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்படின்றது தெரியுது.
எக்ஸிட்டோ கன்சர்வேஷன் மெத்தட்ஸ்ன்றது இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ். ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்ல, பயாலஜிக்கல் கார்டன்ஸ்ல இந்த மாதிரி நம்ம எக்ஸிட்டோ கன்சர்வேஷன்ல அந்த த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். தென் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டிஷ்யூ கல்ச்சர் ப்ராபகேஷன், கிரையோ பிரிசர்வேஷன் ஆஃப் கேமெட்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸ்டு எக்ஸிட்டோ கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஃபுல் ஒன் ஷாட் வீடியோவா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்டான நீட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்காலஜிஸ்ட்ஸ் நேம், அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன், இது வந்து உங்களுக்கு நீட்ல ரெப்படேட்டிவா கேட்பாங்க. ஸோ ராபர்ட் மே பாத்தீங்கன்னா he proposed the global species diversity. So about 7 million இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. Then Alexander von Humboldt species area relationship. Then Paul Ehrlich, he proposed revert Popper hypothesis. David Tillman, the long-term ecosystem experiment using outdoor plots. Then Edward Wilson பாத்தீங்கன்னா he popularized the term biodiversity to describe the combined diversity at all levels of biological organization. So இத நல்லா பாத்துக்கோங்க, இது உங்களுக்கு மேட்ச்ல கேட்பாங்க. ஓகே, so hope this video is useful to you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டாபிக்ல டவுட் இருக்கு அப்படின்னாலும் அந்த டாபிக்கை வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டா வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.